கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பதார்த்தங்கள் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னுடைய 4வது வருட கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணருக்காக கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபட்ட அடுத்த வருடமே பார்த்திங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்துட்டார். கிருஷ்ண ஜெயந்தினா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அவருக்கு என்னென்ன பதார்த்தங்கள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் என் கையால் செஞ்சு தம்பிக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேடமிட்டு வழிபடுறது வழக்கங்க. ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா சீடை, தட்டை, முறுக்கு, ரவா லட்டு, அவல் பாயாசம், பணியாரம் சொல்லிட்டு இது எல்லாமே என்னுடைய கையாலே செஞ்சேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதில் ஒன்று கூட எனக்கு செய்ய தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாதம் அச்சு போட்டு குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீட்டுக்கு அழைச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய், தயிர், மோர், பால், அவல் பாயாசம் நம்ம செஞ்ச பதார்த்தங்கள்லாம் வச்சு கிருஷ்ணரை மன நிறைவோடு வழிபட்டாச்சுங்க. இது ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.